புளிச்ச கீரை. இந்த கீரையில உள்ள தண்டு வந்து இப்படி செவப்பா இருக்கும். இந்த தண்டு நான் எல்லாம் காம்ப பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்டை நான் உங்கள்கிட்ட காட்டுதேன். இதுதான் புளிச்ச கீரை. இது வந்து சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே, பிரெட்டுக்கு, பர்கருக்கு, பீஸாக்கு எல்லாத்துக்குமே இது போடலாம். சூப்பரா இருக்கும். இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புளிச்ச கீரைய பொடி பொடியா நறுக்கி கிளீர் பண்ணிருக்கேன். இதுக்கு கூட சேர்க்குறது உப்பு இருக்கு. இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனு, இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம். இந்த ஸ்பூனுக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுக்கும். கடுகு, ஜீரகம், கடாய் வச்சிருக்கேன். இதுல 150 நல்லெண்ணெய் ஊத்துதேன். கடுகு ஆட் பண்றேன். 1.5 ஸ்பூன் கடுகு, இந்த வரமிளகாவை ஒரு 8 மிளகாவை 2 கிள்ளி இதுல ஆட் பண்ணுறேன். புளிச்சக்கீரை இதுல ஆட் பண்ணுறேன். நான் கீரை மசிஞ்ச உடனே மிளகா வத்தல் பொடி நம்ம தேவைக்கு நான் 2.5 ஸ்பூன் போடுவேன். உப்பு, கல் உப்பு போடுவேன். இத மிக்சியில இந்த பொடிய ஜீரகம், வெந்தயம், கடுகு 3 அரை ஸ்பூனு மிக்சியில பொடிச்சு வறுத்து மிக்சியில பொடிச்சு ஆட் பண்ணுவேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. புளிச்ச கீரை ரொம்ப அழகா இருக்குது. நீங்களும் இதே வச்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க இது வந்து கோழி கிரேவி வச்சு அதுக்கு மேல இத வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பீஸாக்கு செய்யலாம். பீஸா செய்து அதுக்கு மேல இத வச்சு சாப்பிடலாம். பர்கருக்கு சாப்பிடலாம். இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ரெசிபி. நீங்க இதே மாதிரி வச்சு பாருங்க. சிக்கன் வச்சு சிக்கனு கூட இது வச்சு சாப்பிடலாம். நீங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நான் அடுப்புல இருந்து இப்ப நான் இறக்குதேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.